பூரி உப்பலாகவே இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பூரி கிழங்கு பண்ணிடலாம். நான் பூரி கிழங்குக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு பருப்பு நிறையா தேவைப்படாது, அதனால் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். அந்த பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். இது கூட ஒரே ஒரு கிராம்பு, சின்னதாக ஒரு பட்டை போட்டுக்கிறேன். சும்மா சின்னதாகவே போட்டுக்கோங்க, ரொம்ப வாசம் வந்துடக்கூடாது, அதனால் சின்னதாக போட்டுக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நேராக நறுக்கி வச்சுருக்கேன். நீட்டு வாக்கில் இந்த மாதிரி இன்னும் நறுக்கிக்கணும், நைஸாக நறுக்கிக்கணும். அதனால தான் நான் உதிரியாக உங்களுக்கு காட்டுறேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு வதக்கும் போதே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். கொஞ்சம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதாகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் விழுதாக போட்டுட்டேன். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுதாக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விழுது போட இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். இப்போ மீடியம் சைஸு தக்காளி 1 நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதுவும் கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் பொடியாகவே கட் பண்ணி வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரும்போது நம்ம இதில் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். நிறையா தண்ணி விட தேவையில்லை. இதுக்கு தண்ணி 1 கப் விட்டிங்கன்னா போதும். இந்த டயத்தில் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போகட்டும். போனதும் இப்போ நான் 2 மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு தோல் உரித்து மசித்து வச்சுருக்கேன். அதை நான் இது கூட கொட்டிக்கிறேன். இது கூட கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நமக்கு வாட்டர் ஸ்டைலில் இருக்கும். இந்த பூரிக்கிழங்கு மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கரைச்சி விட்டு இது கூட ஊற்றுறேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மை கிடைக்கும். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி கூட வச்சுக்கலாம், இல்லைனாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த கடலை மாவு நல்லா நமக்கு வெந்து வரணும், இல்லைன்னா பச்சை வடை அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா அது கொதித்து நல்லா கலந்து வந்துடும். இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பூரி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரவையை போட்டு ஊற வச்சுட்டு 1 கப்பு கோதுமை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். வேறு எதுவுமே அது கூட சேர்க்கல. ரவை மட்டும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு நமக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு நான் மாவு பிசைஞ்சு. மறுபடியும் நான் அதை கையால் நல்லா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும், நமக்கு நல்லா உப்பலாகவும் வரும். இந்த டிப்ஸு நீங்கள் ரவா போட்டிங்க அப்படின்னாவே நமக்கு நல்லா உப்பலாக வரும். நம்ம சூடாக போடும்போது நம்ம அதை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாவை எடுத்து நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். 2ஆக பிரிச்சுட்டு
நம்ம இது மாதிரி அப்பளக்கட்டையிலையோ இல்லை சப்பாத்தி கட்டையிலையோ போட்டு இந்த மாதிரி நான் கல்லில் வச்சு நான் உருட்டிக்கிறேன். சப்பாத்தி கல்லில் நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு நம்ம கத்தியால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பூரி எந்த அளவுக்கு போட போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி போடுற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கிடையாது, பூரி தான். அந்த பூரி போடுற அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ப்போம் இல்லையா, அதனால் அது நம்ம அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு எடுத்து மாவில் தொட்டு நம்ம போட்டுக்கலாம். நான் மைதா மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் மைதா மாவு எடுத்துருக்கேன் நம்ம தட்டுறதுக்கு. அதுனால் கொஞ்சம் நல்லா நைஸாக வரும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம மாவு அந்த மைதாவில் தொட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கல்லில் போட்டால் ரொம்ப திட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தட்டில் போட்டுட்டு அந்த மாவை அதில் பிரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈவனாக கிடைக்கும் மாவு. இல்லைன்னா நிறையா மாவு விட்டுற மாதிரி இருக்கும். நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 4-5 தேய்ச்சி எடுத்துக்கிறேன். 4 தேய்ச்சி எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா காய வச்சிட்ருக்கிறேன். வானலில் எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. எண்ணெய் காயறதுக்குள்ளேயே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கின்னா போகிறோம். ரொம்பவும் நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் மீடியமாக பார்த்து தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு ரவுண்டு ஷேப்பு கரெக்டாக வரணும் அப்படின்னா ஒரு மூடியை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா அப்படியே கூட விட்டுக்கலாம். நான் அப்படியே தான் நான் எடுக்கிறேன். நான் கட் பண்ணிலாம் எடுக்கலை, அப்படியே உருட்டி போட்டுக்கிறேன். நான் ஒரு 4-5 எடுத்துருக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சா இல்லையான்னு அப்போ தான் நமக்கு தெரியும். நம்ம அப்படியே மாவு எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளேயே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அது அப்படியே மாவில் சுரந்துக்கும். இப்போ எண்ணெயை நல்லா காஞ்சிட்ருக்குது. இப்போ நம்ம சூடு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். போட்டதுமே இந்த மாதிரி எலும்பி வரணும். எலும்பி வரும்போது தான் நம்ம பூரி மாவை போடணும். பூரி தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடணும். நீங்கள் மாவாக போட்டுறாதீங்க. இப்போ நல்லா நம்ம மேலேயும் எண்ணெயை எடுத்து விட்டுக்கலாம். மேலேயும் எண்ணெய் தேய்ச்சி எடுத்து விட்டோம்னா மேலேயும் நல்லா வெந்து வரும், அடி சைடும் நல்லா வெந்து வரும். நம்ம பிரட்டி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப முறுமுறுன்னு வேணும்னாலும் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். நான் ரொம்ப முறுமுறுன்னு எடுத்துக்கல, கொஞ்சம் சாஃப்டாக தான் நான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் நமக்கு அது உப்பலாகவே இருக்கும். சாஃப்டாக இருந்தாலுமே கூட நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் கூட நமக்கு அது அப்படியே உப்பலாக இருக்கும். ரொம்ப நேரம் அப்படின்னா கொஞ்சம் முருவலாக எடுத்துக்கணும். இதுதான் இதில் உள்ள டிப்ஸு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எல்லா பொரியும் எடுத்துட்டேன் போட்டு. வாங்க சாப்பிட்லாம். எல்லாமே எப்படி உப்பலாக வருது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. இப்போ இது கூட நான் பூரி கிழங்கு வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.